அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகள் ஏவுகணைகளை கொண்டு மாறி தாக்கி வந்துட்டுருக்காங்க. ஈரான் போர் தொடங்கிவிட்டதாக அறிவிப்பு வெளியிட்டு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை தாக்கியும் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. ஈரானுக்கு பயந்து போன ட்ரம்ப் மிரட்டுவது போல மிரட்டிவிட்டு அமெரிக்கா மற்றும் ஒரு புறத்தில் வேறொரு வேலையை பார்த்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அடுக்கடுக்காக நடந்துட்டுருக்கு, இதனுடைய பின்னணி விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நாம் இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகள் ஏவுகணைகளை கொண்டு மாறி தாக்கி வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புறம் பார்க்கும்போது ஈரானுடைய போர் தொடங்கிவிட்டதாக அறிவிப்பு வெளியிட்டு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை தாக்கி வந்துட்டுருக்கு. இதில் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவும் இருக்குது. ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி சரணடைய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் ஒருபுறம் சொல்லி கொண்டிருக்காரு. மேலும் இன்னும் ஒரு வாரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு ஈரானுக்கு ஒருபுறம் ட்ரம்ப் மிரட்டலும் விடுத்திருக்காரு. மறுபுறம் ஈரான் தாக்குதலுக்கு பயந்து மத்திய கிழக்கில் போர் விமானங்கள், போர் கப்பல்களை பாதுகாப்பான இடத்துக்கு அமெரிக்கா நகர்த்தி வர்றதாக பரபரப்பான தகவலும் வெளியாகியிருக்கு. இஸ்ரேலும் ஈரானும் நீண்ட காலமாக பகையாளிகளாக இருக்காங்க. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையில் கடும் மோதலும் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த மோதலுக்கு முக்கிய காரணம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது தான். இதனை தடுக்க இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அன்று தொடங்கிய இந்த மோதல் இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஈரானின் இராணுவ தளம் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியம் செறிவூட்டும் மையங்களை இஸ்ரேல் முதல்ல தாக்குதல் நடத்தியிருக்கு. இதற்கு தற்போது ஈரான் பதிலடி கொடுத்தும் வந்துட்டு இருக்காங்க. இரு நாடுகளும் மாறி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா நேரடியா தலையிடல. ஆனாலும் ஈரானை எதிர்த்து வருவதோடு இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க. அணு ஆயுதம் தயாரிக்க அமெரிக்காவும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானும் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தும் வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக ட்ரம்ப் ஈரான் தனது மக்கள் மீது அக்கறை காட்டல, ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி சொந்த மக்களை பலி கொடுக்கிறாரு அப்படின்னு அவர் சரணடைய வேண்டும். ஈரான் எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பும் இல்லாம முற்றிலும் பாதுகாப்பற்ற நிலையில இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அடுத்த வாரம் பெரிய விஷயமும் நடக்கலாம். இதில் ஒரு வாரம் அப்படிங்கிறது அதிகமாக கூட இருக்கலாம். அதற்கு முன்பு கூட ஏதாவது நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஈரானினுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி ஈரான் சரணடையாது, தொடர்ந்து போரை சமாளிக்கும், இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்தா அந்த நாட்டின் பாதுகாப்பு படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும், இது நிலைமை மோசமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மோதல் முற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் தற்போது முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியும் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் ஈரானை மிரட்டி வந்தாலும் கூட மறுபுறம் ஈரான் தங்களை குறிவைத்து தாக்கி விடுமோ அப்படின்ற அச்சம் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருக்கு. இதனால மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானத்தளம், கடற்படை தளங்கள்ல இருந்து விமானங்கள், போர்க்கப்பல்கள் உள்பட பல முக்கிய ஆயுதங்கள் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டும் வந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டும் வராங்க. அதே போல அமெரிக்கா ஈரானை எதிர்த்தும் வராங்க. தற்போதும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை கடுமையாக கண்டித்து வருவதோடு மிரட்டியும் வருகிறார். இதனால் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா ஈரான் இடையே தாக்குதல் நடைபெறலாம். இது சாத்தியமானா ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் படைத்தளங்களை குறிவைத்து தாக்கலாம். இதனால் முன்னெச்சரிக்கையாக அமெரிக்கா இந்த நடவடிக்கையை தொடர்ந்திருக்காங்க. அதன்படி பக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தில் இருந்து போர்க்கப்பல்கள் வேறு இடத்திற்கு கொண்டு செல்லவும் படுது. அதே போல கத்தாரில் இருக்கக்கூடிய அலத் உத் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா
இந்த விஷயம் மேலும் விவகாரத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு புறம் இந்த போர் முற்றிருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு விஷயத்தில் அக்கறை காட்டவும் தொடங்கியிருக்கிறதாகவும் பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மோதலுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை தடுக்க இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது தாக்குதல் நடத்துச்சு. அன்று தொடங்கிய இந்த மோதல் இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஈரானின் இராணுவ தளம் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியம் செறிவூட்டும் மையங்கள் இஸ்ரேல் முதல்ல தாக்குதல் நடத்தியது தான். இதற்கு தற்போது ஈரான் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா நேரடியாக தலையிடலை அப்படின்னாலும் மறைமுகமான தலையீடும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் தற்போது முக்கிய தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் ஈரானை மிரட்டி வந்தாலும் கூட மறுபுறம் ஈரான் தங்களை குறிவைத்து தாக்கிவிடுமோ அப்படின்ற அச்சுறுத்தலையும் இருக்கிறாங்க. அதே சமயம் கத்தாரில் இருக்கக்கூடிய அலத் உதீத் விமான தளத்தில் இருந்தும் போர் விமானங்கள் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது வழக்கமான ஒரு நடவடிக்கை கிடையாது. அமெரிக்க படை வீரர்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறதாக அமெரிக்க அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஈரான் போர் விவகாரத்தில் அணு ஆயுத திட்டங்களால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கருதிய இஸ்ரேல் அந்த நாட்டின் மீது கடந்த வாரம் போர் தொடுத்துச்சு. ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் ஆயுதப்படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் இந்த போரில் ஈரானில் ஏராளமானோர் உயிரிழக்கவும் நேர்ந்தது. அதே சமயம் பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தலை அப்படின்னு இஸ்ரேல் விளக்கமும் அளித்திருந்தாங்க. இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஆயுதங்களை விநியோகமும் செய்தது. இந்த விஷயம் அப்படிங்கிறது ஈரான் இஸ்ரேல் போர் மூலமாக 3ஆம் உலக போர் தொடங்கிவிட்டதாக சர்வதேச அரசியல் நோக்கர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி பதுங்கி குழியில் தலைமறைவானதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் அவர் எந்த ஒரு முன் நிபந்தனையும் இல்லாமல் சரணடைய வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தினார். மேலும் ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி சரணடைய மறுத்தா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரித்த ட்ரம்ப் அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது தங்களுக்கு தெரியும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இத்துடன் அவருக்கு நேரடியாகவோ ட்ரம்ப் கொலை மிரட்டலும் விடுத்திருந்தார். இது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை கொலை செய்வதற்கான தருணம் இது கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் கூறியது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்க செஞ்சிருக்கு. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பதிலளித்து ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவேற்றிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அறிவார்ந்த மக்களுக்கு ஈரானை பற்றி நல்லாவே தெரியும். ஈரானை ஒருபோதும் யாராலும் அச்சுறுத்த முடியாது. ஈரான் ஒருபோதும் எந்த ஒரு நாட்டிடமும் சரணடையவும் கூடாது. ஒருவேளை ஈரான் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதல் நடத்தினா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத அந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அயதுல்லா அலி கமேனி குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஈரான் மீது ஒருவர் போர் தொடுத்தான், ஒட்டுமொத்த ஈரான் மக்களும் திரண்டு எதிரி நாட்டை தோற்கடிப்பாங்க அப்படின்னு அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவின் அச்சுறுத்தலால் ஈரான் ஒருபோதும் துவண்டு விடாது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இதற்கிடையில் இஸ்ரேல் ஈரான் போர் 6வது நாளாக இன்றும் நடைத்திருக்கிறது. இதனால் இரு தரப்பிலும் உயிரிழப்பு எண்ணிக்கை 600ஐ தாண்டியும் இருக்கு. இதில் ஈரான் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டதாக தகவலும் வெளியாகியிருக்கு. ஈரானின் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் இதுவரை 585 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதை போலவே இஸ்ரேலில் 24 பேர் உயிரிழந்திருக்காங்க. 1300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா மத்தியசம் செய்து வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈரானை தாக்கினா, அதாவது இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுத திட்டங்களால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கருதிய இஸ்ரேல் அந்த நாட்டின் மீது கடந்த வாரம் போர் தொடுத்து
கொடுத்தது. ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் ஆயுதப்படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் இந்த போரில் ஈரானில் ஏராளமானோர்கள் உயிரிழக்கவும் நேர்ந்தது. அதே சமயம் பொதுமக்களை குறிவச்சு இந்த தாக்குதலை நடத்தலை அப்படின்னு இஸ்ரேல் விளக்கமும் அளித்திருந்தாங்க. இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஆயுதங்களையும் விநியோகம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மற்றொரு புறம் ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு இராணுவ உதவி வழங்க வேண்டாம் அப்படின்னு ரஷ்யா அமெரிக்காவையும் வலியுறுத்தியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கக்கூடிய உதவி மத்திய கிழக்கு சீர்குலைக்கும் அப்படின்னு ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் ஜெர்சி ரியாப்கோவ் தெரிவித்திருக்காரு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடுமையான போர் நடந்து வந்துட்டு இருக்க நிலையில ரஷ்யா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியிட்டிருப்பது அப்படிங்கிறது பெரும்பாலும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நேரடியாக உதவுவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நிலைமையை இன்னும் மோசமானதாக மாற்றும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க.